மன்னனை வைத்து என்னையா சொல்றாரு தெரியுமா? எப்படி எப்படி சொல்கிறாள்? நாகராஜ மன்னவா, ஏ மன்னா நாகராஜ மன்னா, நாமளுக்கு சத்திற்கு சோழருக்கு சொந்த நிலங்கள் ரொம்ப உண்டு. ஆமா, ஆடருக்கு மாடருக்கு அடுக்குமத்தையோ வீடு இருக்கு. ஆமா, வீட்டுல ஆடருக்கு மாடருக்கு அடுக்குமத்தை வீடு உண்டு. மன்னா, நாமளுக்கு சொத்தாலை குறைவில்லை, சுகத்தாலை தாழும் இல்லை. பாலை குறைவில்லை, பௌசாலை தாழும் இல்லை. மண்ணாலை குறைவில்லை, மண்டலத்தால் தாழும் இல்லை. மன்னா, நாமளுக்கு சொத்திருந்து என்ன செய்ய, சுகமிருந்தோ என்ன செய்ய, பாலிருந்து என்ன செய்ய, பௌசிருந்து என்ன செய்ய, மண்ணிருந்து என்ன செய்ய. மன்னா, இத்தனை சொத்து சுகத்தை கொடுத்த கடவுள், ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு செல்வாக்கு என்பதில்லையே மன்னவா. ஏன் செல்வாக்கு என்றால் என்ன? ஏன் செல்வாக்கு என்றால் என்னப்பா? சரி, செல்வாக்கு இருக்கு. செல்வாக்கு என்பது இல்லை. செல்வாக்கு என்பது இல்லை. செல்வாக்கு சொல்வாக்குனா என்னன்னு சொன்னா, அது என்னப்பா? ஒரு வீட்ல செல்வாக்குன்னு சொன்னா அது என்னக்கா? சொத்து சுகம் நகை நட்டு பொருள் பணம் காசு. ஓ, பணம் காசு, அதுதான் செல்வாக்கு. ஓ, அதுதான் செல்வாக்கு. ஆமா, சொல்வாக்குன்னு சொன்னா அது என்னப்பா? அந்த வீட்ல பேர் சொல்ல பிள்ளை என்பது இல்லை. சேர இருக்குல்ல, அதான் செல்வத்திலே சிறந்த செல்வம், கூடிய செல்வம், அதுதான் குழந்தை செல்வம், பிள்ளை செல்வம். மனிதனுக்கு சரி, 14 செல்வம் வேணும்னு சொல்லுவாங்க. ஓ, 16 செல்வம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்த்துவாங்க. 16னா 16 பிள்ளை பெற்று வாழ சொல்லல. சரி, 14 செல்வங்களையும் சேர்த்து வாழ சொல்லிருக்காங்க. எல்லா செல்வமும் இருக்கணும். ஆமா, சரி, அதுலயும் வாய் துறந்து பேசக்கூடிய செல்வம்னா குழந்தை செல்வம் மட்டும்தான். பிள்ளை செல்வம் 16 செல்வத்துல நீ எந்த செல்வத்தை வச்சாலும் வாய் துறந்து பேசாது. அது பேசாதுல்ல. அப்பா கூட ஒரே செல்வம்னு சொன்னா குழந்தை செல்வம். இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும். எத்தனை இருந்தாலும் இந்த குழந்தைக்கு ஈடாகுமா? இந்த பிள்ளைக்கு ஈடாகுமா? ஆகாதுல்ல. அதாவது எத்தனை பிள்ளை இருந்தாலும். ஆமா, உலகத்திலே பெரிய கனி. தித்திக்கு கனி, தெவிட்டாத கனி. என்ன கனி? உலகத்திலே பெரிய கனி. அதுதான் பிள்ளை கனி. அதுதான் பிள்ளை கனி. காலக்காரன் சொல்றான், ராஜகனி. ஒழுங்கே பேன் கனிங்க. ஓ, ராஜக்கனி. அப்படியே சரி. நாகமுடியாதற்கும் ஆகக்கண்ணியாகும் என்ன கிடையாது இருவேர்களுக்கு என்ன கிடையாதுமா? பேர் செல்லவர்கள் இல்லை. குழந்தை செல்வம் இல்லாம இருவேறு வாழ்ந்து வராங்க. இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய மருமக, இன்னாருடைய மருமகன் சொல்வதற்கு ஒரே ஒரு வாரிசு என்பதில்லை. சொத்துக்கள் நல்லா இருக்கு யார் கேப்பா? சொத்துக்கள் நல்லா இருக்கான ஏப்பாங்க. ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை, நல்லா இருக்கா பிள்ளை? பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் பணம் போட்டுட்டு வீட்டுல வந்து இருந்த அந்த 5 லட்சம் அம்மா என்று அழைக்குமா, அப்பா என்று அழைக்குமா? இந்த காலத்துல குழந்தை இருக்கணும், சொத்து சுகம் இருக்கணும். ஓ, கலகலப்பா இருக்கும். சரி, செவத்தைதான் பார்த்துட்டே இருக்கணும். இருப்பாங்க. சரி, அதுபோல் ஆகக்கண்ணியான பெண்ணுக்கு என்னையா கிடையாது. பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. நீ எப்படி சொல்றது தெரியுமா? ஆகக்கண்ணியான பெண்கொடியானவள் நாகராஜ மன்னனை வைத்து பிள்ளையில்லாத கவலைகளை எப்படியா சொல்கிறாள்? அண்ணா பிள்ளையில்லா
மனக்கவலையாக இருக்கிறது. குழந்தை இல்லாத கவலை அண்ணா, பிள்ளை இல்லாத வாசலுக்கு இப்படி பெரியோர்கள் வருவார்களா? அம்மா இதன் இல்லா வாசலுக்கு, குழந்தை இல்லா வாசலுக்கு குரு முனிவர்கள் வருவார்களா? பிள்ளை இல்ல பாவி என்று உலகத்தோர் பேசுகிறோர் அண்ணா, பேசுகிறோர் அண்ணவா. இதனில பாவி என்று குழந்தை இல்லாத பாவி என்று அது காதலை கேட்கவில்லையா? இல்லையே மன்னா பெண்ணாக பிறக்கலாம், இந்த பூமியை வாழலாமா? நம் மங்கையாக பிறக்கலாமா? அண்ணன் கண்ணியாக பிறக்கலாமா? ஒரு பிள்ளை இல்லையே, நான் இருக்கணும். யார் நீங்களா? சரி, இந்த மாதிரி பெண்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களுக்கு கதை இருக்க உடனே பட்டைகளை சரி. ஓ 12 மணிக்கு பார் வசதி உண்டு. 12 மணிக்கு போனா வீட்டுக்கு 2 மணிக்கா வாங்க. நாங்க யாருக்கு சொல்லி போக சரி. விஜய போது அதை அனுப்பிச்சுட்டே வாங்க. அதே பேசு சாப்பாடு வந்து யாருக்கு அதை ஆளே பேசு. அதுபோல் அவரைக்கண்ணியா வெண்படியாமல் சொல்லுகிறவள் பிள்ளை இல்லாத கவலைகளை எப்படி சொல்றாள் தெரியுமா? ஆண்டியை
வந்திட்டேனா கோவிலுள்ள உடமைகளை கோவிலுள்ள உடமைகளை கொள்ளையிட்டு சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறார் அண்ணா நான் ஆண்டிய அடித்தேரா அறுபடுமை செய்திட்டேரா சரி அண்ணா நாம் பிச்சைக்கு வந்தவர் நாம் பின்னால் வர சொன்னதுண்டா முன்னால போகிறீங்களா அங்க இருந்தாதான் அடி போடுறதுக்கு அங்க சட்டி வரை கவுக்குதாங்க சரி ஓ அந்த காலத்துல இருக்கும் சாயந்தரம் ஒண்ணு நாள் மறுநாள் சாயந்தரம் இருக்கும் சரி என்னப்பா சட்டி வர காலி கூட கொஞ்சம் சாப்பாடு பொங்கி இருக்கும் ஒரு பாசம் ரெண்டு சொல்லிட்டு எனக்கு யாருமா இருந்துச்சு நீ என்னைக்கு சொல்லுங்க என்னைக்கு யாருக்கு ஆமா எனக்கு ஒரு பாசம் கேட்டு உங்க புண்ணியத்துல நானும் சும்மா வேலை பார்க்காம ஆமா அது சும்மா சாதா சாப்பாடு எங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா மீன் பொரிச்சது அப்படிதான் வேண்டும் ஆமா தலப்பா எடுத்தீங்க மண்ணா நான் ஆண்டிய அடித்தேரா அறுபடுமை செய்தேரா பிச்சைக்கு வந்தவரை தாயில்லாத பிள்ளைகள் தைலத்தை அடித்தேரா மாறா எல்லா பிள்ளைகளை நான் வெட்டை உழைத்தேர குரமக்காழ்ந்தேரா பட்டவை நல்லதே பலச்சாமி விட்டேரா பால தண்ணி விட்டவங்க வெளியே விட்டவங்க யாரு வச்சுனால பால் கொடுக்காங்க அங்க ஊத்துறது பால் எப்படி இருக்கு ஓடுறது இவ்வளவு காய்ச்சாலும் பால் ஆடுவாங்க பால் 1 லிட்டர் இருக்கும் தண்ணி 2 லிட்டர் அண்ணா இந்த கோவிலுள்ள உடம்பை கொள்ளையிட்டு சின்னையா கொள்ளையிட்டதுன்னா அம்மா சும்மா விடுவாளா கொடுத்துடணும் சரி அண்ணா வேறு ஏமன்னாமல் இருவேலுக்கு ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாத தவறைகளை ஆகக்கண்மையான உண்படியாமல் நாகராஜ மன்னனிடம் சொல்லுகிறாள் இது என்னையா சொல்ற தெரியுமா பின்னினபடியே அம்மாரோ
கண்ணியான பெண்படியாவே சொல்லுகிறாள். ஆமா. நாராய மன்னனை அழைத்து நாகராஜ மன்னனை அழைத்து நாகக்கண்ணி என்று சொல்லுகிறாள். எப்படி சொல்லுகிறாள்? எப்படி சொல்லுகிறாள்? மன்னா பிள்ளைகால கவலையை சொல்லி அழுது புறமுதான் மன்னனை அழைத்து மன்னா ஏ மன்னா நாகராஜ மன்னவர் கண்ணாடி மன்னவரே மாமனுக்கு வெள்ளையில்லாத கவலை வெறுங்கவலையாக இருக்குது. ஆமா ஒரு கவலையா இருக்கு மன்னா மைந்தன் இல்லாத கவலை நாமளுக்கு மனக்கவலையா இருக்கு மன்னா. சரி ஆ பிஞ்சு விளைய மரம் என்னாவது ஆலமரம் சரி பிஞ்சே காயாமல் அந்த மரம் பிடிச்சே காய்க்காம பிள்ளரோடு இருந்து என்ன பலன்? ஒரு பலன் ஒரு பலன் இல்லை 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 இல்லை. மன்னா நான் காட்டு காட்டு தான் பார்த்தேன். சரி ஒரு சின்ன பூங்கா வரமாட்டேன், ஒரு இறங்க வரமாட்டேன், கண்ணு தெய்வ பார்த்து பார்க்க பார்த்து மன்னா சாலையில ஒரு மரமா சாலையில ஒரு மரமா ஜாதிக்காக ஐக்கிய மரமா சாலிக்க காயாமல் ஜாதிக்காக ஐக்கியம் இருக்கும் சனத்தாரோடு சேர்வது இருக்கும் மன்னா. இந்த சனத்தாறு என்னைக்கு மன்னா சேருது? ஆமா மன்னா என்ன கொள்ளையில ஒரு மரமா கொல்லையில ஒரு மரமா குலக்குறையா ஐக்கிய மரமா குலக்குறைய காயாமல் குலக்குறைய காய்ப்பது எப்போ? கூட்டத்தோடு சேர்வது இருக்கும் மன்னா. மன்னா என்ன எல்லையில ஒரு மரமா எல்லையில ஒரு மரமா ஏலக்காய் ஐக்கிய மரமா ஏலக்கா காயாமல் சரி ஏலக்கா காய்ப்பது எப்போ? ஏலக்காய் ஐக்கியம் இருக்கும் எனத்தாரோடு சேர்வது இருக்கும் மன்னா. என்னைக்கு மன்னா நம்ம இந்த இனத்தாறு சேருது? கைப்பிள்ளையோட இன்னைக்கு போய் நிக்கிறது ஒரு பிள்ளை இல்லையே. ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா சரி எங்க கூட நடத்துலாம் போய் நிக்கிறாங்க. நல்லா இருக்குமே. யாருங்க? ஆமா ஆமா அண்ணா இன்றே நாளுக்கண்ணையான வெண்படியான வெள்ளை இல்லாத கவலைகளை சொல்லுகிறான். அதை அழுது வரம்பக்கூடிய வாழ்த்தார் இந்த நாகராஜன். அம்மா ஏ நாகக்கண்ணி வீடான வீட்டுல பொங்கலை இருந்து அழுது கொண்டிருக்கலாமா? உங்களோட ஓ சிறுச்சமத்தோடு சீதனை இருக்கணும், இருக்கக்கூடாது, படிக்கக்கூடாதுல்ல இருக்கா சுவாமி கவலைப்பட கண்ணீரத்தோட உனக்கு நாம் இல்லை எனக்கு நீ இல்லை பிள்ளை இருந்தா ரொம்ப தொல்லை உள்ள நீ போகணும் கால வந்து கெட்டுது மன்னா ஏறுங்காமல் கொம்பல்ல இல்லை நான் தான் இப்படி இருக்கேன். நான் வளர்த்தத எப்படி இருக்கு தெரியுமா? கத்தரிக்கிறோ பிள்ளை இல்லை இல்லாத கவலையை எப்படியா சொல்கிறாள்? மன்னா கத்தரிக்காய் ஓட்டத்தில் ஒரு காய் பறிக்க ஒரு பிள்ளை இல்லை.
இருக்கணும்ல இல்லையே மண்ணா ஆ வெள்ளரிக்காய் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட வந்தவில்லை மன்னா பூசணிக்காய் தோட்டத்தில் பூசணிக்காய் தோட்டத்திலே பூவை பறிச்சு போட நம்மளுக்கு பிள்ளை இல்லையே மண்ணா ஆ மந்தையில மீண்டு வரும் ஐயப்ப சுமரலாட்சி சரி குப்பையில மீண்டு வரும் இந்த சுத்தி நேர்ந்து வருது குப்பையில நேர்ந்து வருது குறுங்கோழி குறும்போலி கூட நல்லாச்சு அது கூட இப்படி இருக்க உட்காரலையே மண்ணா ஆ வேலையில மீண்டு வரும் வேலையில எந்த ஒரு வெள்ளாட விளையாட்சி மன்னா நாங்க இப்படி இருக்கோம்ல அதற்கடி நான் தான் பிள்ளைதான் வாழ்வாருன்னு சொன்னா நான் வளர்த்ததான் அப்படி இருக்கோம் இல்ல உங்களோட சேர்ந்துருக்கலாம் உங்களோட சேர்ந்து அப்படிதான் இருக்கும் வடக்கமான தெற்கு போறான் போறா தெற்கமான வடக்கு போறான் என்ன செய்ய சரி ஆ இங்க ஒரு பொண்ணு இருந்து கொடுத்துருக்கான் உங்களை சுத்தி வந்திருப்பான் அங்கதான் பொண்ணு வரப்போகுது அது அங்கேயே விட்டுருவான் ஆ மண்ணா இல்ல ஏனெல்லாம் கூறவில்லை எனக்காக மன்னாவிலே செல்வமென்று இல்லை பிள்ளை இல்லாத கவலைகளை நாடக்கண்ணி சொல்றான் நாங்களோ பட்டணத்திலே வாழ்ந்து வருகிற போது கணவனை அழைத்து என்ன சொல்றாரு தெரியுமா எப்படியும் பச்சுகிறான் மண்ணா மாடுதல்ல தலைத்தோ 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 மந்தையிலே காலாரோ காலாரோ தலைத்தோ அவன் பேரை நல்ல தலைத்தோ உப்பையில காலாரோ வெள்ளாடு தலைத்தோ பேரையில காலாரோ கவலை நல்ல தலைத்தோ மண்ணில காலாரோ வீடு நல்ல தலைத்தோ குட்டத்தில காலாரோ கொக்கு நல்ல தலைத்தோ கலையணில காலாரோ யானை நல்ல தலைத்தோ சாவடியில காலாரோ குதிரை நல்ல தலைத்தோ பெட்டகை காலாரோ பாம்பு நல்ல தலைத்தோ பச்சைப்புல்லு காலாரோ பாதகத்தி நாசாய்க்கா பாதகத்தி நாசாய்க்கா பாதகு பட்டமை நாயக்கண்ணியான பெண்படியார்கள் சொல்லுகிறாள் கணவனை அழைத்து மனைவி சொல்லுகிறா பிள்ளைதார கவலை அழுது புலம்புதா இது சொல்றார் எப்படி சொல்லுகிறா எப்படி சொல்லுகிறா அண்ணா ஆ மாடு தொலைத்தாலும் மந்தையிலே காலாடும் அவன் மாடு செடைச்சுதுன்னா மண்டையில போய் காலாடும் ஆ கோழி சிலைக்கிறானால் கோழை செடைச்சுதுன்னா குப்பையிலே காலாடும்னா வெள்ளாடு சிலைக்கிறானால் எல்லாரும் செடைச்சுதுன்னா ஏரியில போய் காலாடும் அண்ணா என்ன தவளை சிலைக்கிறானால் கவலை செடைச்சுதுன்னா தண்ணீரிலே போய் காலாடும்னா மீன் சிலைக்கிறானால் மீன் செடைச்சுதுன்னா குட்டத்துல போய் காலாடும் கொக்கு சிலைக்கிறானால் கொக்கு செடைச்சுதுன்னா என்ன செய்யும் குளத்தா கரையிலே காலாடும் இந்த வாரம் தூக்குறாரு அப்படியே நிற்கும் பார்த்தா கரையில போய் காலாடும் எப்படி இருக்கும் இந்த காலத்துலயே நிற்கும். நாங்க பார்த்ததே கிடையாது வகையா வந்து தெரியும். ஆ மண்ணா என்ன யானை சிலைக்கிறானால் யானை சாவடியில் காலாடுமன்னா குதிரை சிலைக்கிறானால் குதிரை செடைச்சுதுன்னா கொட்டகையில் காலாடுமன்னா பாம்பு சிலைக்கிறானால் பச்சைப்புள்ளியிலே காலாடும் பாடத்தின் நாடக்கண்ணி நான் சிலைத்த நான் செடைச்சேன்னு சொன்னா பக்கத்துல இருக்க பாங்கனத எனக்கு தஞ்சம் நாளைக்கு சொல்லி அழுது புலம்புதான் என்ன செய்ய ஒரு பிள்ளை இல்லையே ஒரு குழந்தை இருந்ததுன்னு சொன்னா வீட்டுல வேதனை வேதனை கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் ஒரு சண்டை வரும் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வராத வீடு யாருக்குள்ள இருக்கா அது இல்லல்ல சண்டையும் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஒரே சண்டையா சந்தோஷமா இருந்தாலும் மக்களுக்கு பிடிக்காது பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிடிக்காது இந்த நேரம் புருஷன் முன்னாடி ஒழுங்கா போராடுவேன். இவருக்கு ரொம்ப பொறாமை எப்போ மாறு ரெண்டு பேரும் பைக்கில் தான் சுத்துறாங்க. அவன் ரெண்டும் சண்டை எப்போ போனாலும் எதிர்பார்க்கலாம் அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு தள்ளி சொல்லுவாங்க. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஆ
வீட்டுல சண்டையே வராம சந்தோஷம் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. சரி. அது வந்து வீட்டுக்கார வந்து காப்பா அப்படிங்காம கஷ்டம். ஆமா. என் வீட்டுக்காரர்ல எவ்வளவு சண்டை போடுறது அவா யார் வீட்டுக்காரரும் சண்டை போடவே மாட்டாரு. நானும் ரொம்ப நாளே போட்டு அவுட்டு உங்களுக்கு நம்ம வருஷ காலமா வில்லுபாட்டு பண்ணுவோம். சரி. ஆனா வீட்டுல இருந்து நம்ம ஒரு நாள் கூட வீட்டுல இருக்குன்னு சொல்ல மாட்டேங்காரு, சண்டையும் போட மாட்டேங்காரு. என்ன விஷயம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் பாட்டு கலப்பிக்கிறா. நான் வீட்டுல டெஸ்ட் போன வந்து வீட்டுல இருப்போம். சரி. என் மாப்பிள்ள என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு 20,000 கொலுசு 20,000 கொலுசு சரக்கு கொலுசு கேட்கும். நம்ம வீட்டுக்காரு நம்ம மேல பாசத்துலதான் வாங்கினா தந்துட்டாரு போல அப்படின்னு நானும் மாமா தங்க மாமா சொல்லி வாங்கிட்டேன் போச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட், தரமாட்டாரு. ஒரு ரூபா செலவு பண்ணனால எனக்கு செலவு பண்ணோம்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. 20,000 என்ன நினைக்காருன்னு சொல்லி சரி மாமா உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு. இப்போ உடனே போடுங்க இந்த மாமா நான் பெறவாட்டி போடு அப்படின்னு இப்பவுமே உங்க காலில் நானே மாட்டி விடுறேன். சரின்னு சொல்லி போடுங்க மாமான்னு சொல்லி காலில் மாட்டி விட்டாரு. கொலுசே மாட்டியாச்சு. கொலுசே மாட்டினாதான் நீ நல்லா தூங்குமா, நான் பக்கத்து ரூம்ல போய் உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாட்டு கேட்டு வந்துட்டேன் ரெஸ்ட் எடுத்து சொல்லியாச்சு. ஆமா நானும் எங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சரிப்பா தூங்குறதே நடிச்சாச்சு. எங்க மாமா போய் பக்கத்து ரூம்ல போய் பேசாரு. ஆனா எனக்கு கேட்க மாட்டேன். கதை அடைச்சாச்சு, சாத்தி போட்டுக்காரு, சாத்தி போட்டுக்காரு. ஆமா நான் கொலுசே பையன் காட்டிட்டேன். காட்டிட்டு கதை காலை வச்சு கேட்க எங்க மாமா என்ன சொன்னாரு, ஏட்டா நீங்க எப்போதான் எனக்கு போன் பண்ணு, நான் எடுத்து உடனே எனி டைம் நான் பேசுறேன். ஆமா அவ உடனே என்ன ஆச்சு அப்படின்னா நான் என் வீட்டுக்காரிக்கு ஒரு தலைவரத்தை கொண்டு வாங்கிட்டு அவ காலை வச்சு நீ வச்சான்னு வச்சுக்கோ எனக்கு எங்க இருந்தாலும் சடங்கு அதை வச்சு நான் கண்டுபிடிச்சு போன கட் பண்ணிடுறேன். நீ எனக்கு மாதிரி கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லாரு. போன ஒரு மட்டக்க படுத்த யாருக்கு பூசை அதுல இருந்து என் வீட்டுக்காரர் ஒழுங்கா இருக்காரு. அதுபோல் ஆகக்கண்ணியார் வெண்படியார்கள் சொல்லுகிறாள், ஏமல்லாமல்களே குறவல்ல இல்லை, அதுக்காக வெள்ள இல்லை என்று சொல்லி பால் நடத்த விட முடியுமா? அப்படியா விழுந்த உலகம் தாங்குமா? ஒரு கதைக்கு சொல்லியிருக்காங்க. சரி அண்ணா ஏனென்னா அவன் இருவேருக்கு ஒரு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத கவலைகளை நாகக்கண்ணியான வெண்படியாமல் என்னையா சொல்கிறாள்? அண்ணா என்னுடைய திருவைக்குத்தான் ஒரு பிள்ளை இல்லை. நாம் இடத்துல இருக்கல்லவா காசு பணம் எடுத்துக்கொண்டு அதை கொடுத்து குழந்தை வாங்கி வளர்ப்போமா? என்ன சொல்றது தெரியுமா? காசுக்கோ பிள்ளை வாங்கி
சரி கணவனை பார்த்து மனைவி சொல்றா எப்படி சொல்றா அண்ணா ஏ நாகராஜன் அண்ணா காசுக்கு ஒரு பிள்ளைய வாங்கி காசுக்கு ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்து கடை தெருவில் விட்டோமா இப்படி கடை தெருவில் விட்டோம்னு சொன்னா கடை தெருவு நிறையுமா கண்ட ஜனங்கள் மதிப்பார்களா காசு கொடுத்து பிள்ளை வாங்கி வளர்த்தா யாராவது மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க சரி மன்னா என்ன தெத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி தெருவுக்கு ஒரு பிள்ளைய வாங்கி தெருவிலே விட்டோம்னு சொன்னா தெருவெல்லாம் இருந்திடுமா நீ அசத்தாய் மதிப்பாங்களா அண்ணா மதிக்க மாட்டார் சரி மன்னா என்ன பணத்துக்கு ஒரு பிள்ளைய வாங்கி பணத்துக்கு ஒரு பிள்ளைய வாங்கி பந்தரிலே விட்டோம்னு சொன்னா இந்த பந்தரும் நிறைந்திடுமா ஆகாட்சியம் மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க ஆமா எத்தனை இருந்தார் ஆமாப்பா பணத்துக்கு பிள்ளைய வாங்கி பவுசா கொண்டாந்து வச்சிருக்காங்க எல்லாரும் பேசுவாங்கல்ல பணத்துக்கு பிள்ளைய வாங்கி வந்தா யாரும் மதிப்பாங்களா நரம்பில்ல நாக்கு அங்கும் பெறல இங்கும் பெறலாம் அது உண்மைதான் மனுஷன் நாக்கு தான் ஒரு நிமிஷத்துல பிறண்டுது 10 ரூபா கொடுத்தா உங்களுக்கு சாட்சி காலையில ஒன்று பேசினா சாயங்காலம் ஒன்று பேசலாம் பேசுவாங்கல்ல இருக்கு இருக்கு சொல்லுபடி நடக்கா அது இல்லல்ல அதான் தன்னோடு பிறக்கிற பிறவி தானே வெற்றெடுக்கணும் ஒரு குழந்தை தான் வயித்துல பிறக்கிற ஒரு பிள்ளை ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா ரத்த பாசம் தான் பிடிக்கும் பக்க பாசம் துடிக்குமா பக்க பாசம் பாக்கெட்ல பணம் இருந்தாலும் சித்திக்கு காணாது பெரியவைக்கு காணாது சித்தப்பா காணாதுன்னு சொல்லுவோம் ஓ பாக்கெட்ட பணம் இருந்ததுன்னா தூரத்து சொந்தமா இருந்தாலும் பக்கத்து சொந்தமாயிரும் சரி பாக்கெட்ட பணம் இல்லையா காசு பணம் இல்லைன்னா பக்கத்து சொந்தமா இருந்தாலும் தூரத்து சொந்தமாயிரும் அப்படிதான் இருக்கு பணம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை இது பேசுறது இப்ப அவ்வளவு காலம் பணம் தான் பேசும் பணம் வண்டி இல்ல பாசம் குப்பை இல்லை அப்படிதான் இருக்கும் மாசத்தை வச்சு என்ன செய்ய மாசத்துக்கு நான் என்ன செய்ய அவங்க டெலிக்கு பிரச்சனை இல்லை உனக்கு பணம் இருந்ததுன்னா கல்யாண வீட்டுக்கு பரமாதத்துக்கு முன்னாடி வருவாங்க அவங்க ஏற்பட்டது கூடும் சொக்காரங்க எல்லாம் வருவாங்க அவன் காசு பணம் இல்லை யாரை ஏற்றி வந்துட்டாங்க அந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும்னா சொக்காரங்க கொண்டு நிற்பாங்க சரி அந்த காலத்துல இப்போ சொக்காரங்க நிற்காங்களா வசதி இருந்தா வரும் வசதி இல்லைன்னா வரல ஓ வசதி இருந்தா வருவாங்க வசதி இல்லா வரமாட்டாங்க காசு பணம் தான் எதா இருந்தாலும் காசு பணம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது 4 பேர் வரணும்னா பாட்டு கொடுக்கணும் பாட்டு கொடுத்தா விவசாயம் நிற்போம் சரக்கு கொடுக்கணும் கிடையாது இன்னும் கிடையாது குழந்தை பிறந்தா பாட்டுல தான் இறந்தா பாட்டுல தான் வயசுக்கு வந்தா பாட்டுல தான் கல்யாண நாள் பாட்டுல தான் 10 நாள் எனக்கு குழந்தை பிறந்துருக்கு நான் வாரேன் 8 மணிக்கு வேலை முடியும் 9 மணிக்கு ஆஃபீஸ் பக்கத்துல வந்து நிற்பேன் காட்டி வச்சிருக்கியா நீ வருது எப்போ வருவேன் எதிர்பார்க்க நீ போன அடிச்சு சொல்லதான் எனக்கு தெரியுங்களா அதெல்லாம் விட மாட்டேன் மன்னா ஏழுலாம் எனக்கு ஒரு பிள்ளை இல்லாத குழந்தைகளை நாடக்கண்ணியால் வெம்படியானவர்கள் சொல்லுகிறார்கள் இது என்ன சொல்றாரு தெரியுமா மன்னா என்னுடைய திருவரைக்குத்தான் பிள்ளை இல்லை நீங்க 2ஆம் தடவை ஒரு கல்யாணம் முடிக்கீங்களா உங்களை சொல்லுங்க அந்த காலத்துல கணவனை பார்த்து மனைவி சொல்லுவாங்க அந்த காலத்துல ஏங்க என்னங்க ஏன் வயித்துல தான் குழந்தை இல்ல 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 அதனால சரி